சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் மாவட்டம் கேரம் கழக செயற்குழு கூட்டம் சேலம் YMCA மகாலில் சேலம் மாவட்ட கேரம் கழக செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் எம் நாசர் கான் என்கிற அமான் தலைமையில், செயல் தலைவர் லாரன்ஸ் பாஸ்கர், துணைத் தலைவர் ஜோஸ் முன்னிலையில் நடைபெற்றது. செயலாளர் அன்பன் டேனியல் வந்திருந்த அனைவரையும் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து முதலமைச்சர் கோப்பையில் இந்த ஆண்டு முதல் புதிதாக கேரம் போட்டியை சேர்த்தமைக்காக தமிழக முதல்வர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து முதல் தீர்மானத்தை நிறைவேற்றினர். பின்னர் பொருளாளர் அல்லிமுத்து சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார். சமீபத்தில் அமெரிக்கா கலிபோர்னியாவில் நடைபெற்ற 6வது உலக கோப்பை கேரம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக பெண்கள் அணிக்கும் இந்தியாவில் கேரம் பயிற்சியாளராக சென்ற நமது மாநிலம் கேரம் சங்கத்தின் செயலாளர் மரிய இருதயம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். முதலமைச்சர் கோப்பைக்கான கேரம் போட்டியில் மாநில அளவில் 3வது இடம் பிடித்து ரூ.50,000 ரொக்க பரிசு பெற்ற சேலம் ஆசிரியை டோமினிக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மதுரையில் நடைபெற்ற தேசிய யூத் கேரம் போட்டியில் வெண்கல பதக்கம் மற்றும் கல்லூரி மாணவியருக்கான மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை கேரம் போட்டியில் வெண்கல பதக்கம் 50,000 ரொக்க பரிசு பெற்ற சேலம் மாணவி ராஜேஸ்வரிக்கு பாராட்டு தெரிவித்தனர். செயற்குழு உறுப்பினர் அம்சவேணியின் மகன் தேசிய ஸ்குவாஷ் போட்டியில் முதலிடம் பிடித்துள்ளார். அதற்காக துணை முதல்வரிடம் ரூ.1,20,000 ரொக்க பரிசு பெற்றதற்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மேலும் வருகின்ற 7/2/2025 முதல் 9/2/2025 வரை சேலத்தில் நடைபெற உள்ள மாநில கேட் மற்றும் சப் ஜூனியர் கேரம் போட்டிகளை சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசனை மற்றும் அதற்கான குழுக்களை அமைத்தல், கேரம் விளையாட்டுக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பது பற்றியும் ஆலோசனை செய்தனர். மேலும் இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக இணை செயலாளர் அன்சர் பாஷா நன்றி உரையாற்றினார்.